இப்ப நம்ம இந்த சீரீஸ்ல கடக ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடகம் காலபுருஷ 4ஆம் இடம். இது சரராசி. இது தாயை பத்தி சொல்லக்கூடிய இடம். கடகம் அப்படிங்கிறது தாய்மை, தாய் உணர்வு இதை பத்தி சொல்லக்கூடிய இடம் அப்படின்றதுனால இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களை அப்படியே கீப் அப் பண்ணி கொண்டு போறதுல ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்துல ரொம்ப திறமையானவங்களாக இருந்தா கூட தன்னோட குடும்பம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். தன்னை விட்டு இந்த கட்டுப்பாடு வெளியில போயிடக்கூடாதுன்றதுலயே ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் வீடு உண்டு, இப்படிதான் அவங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு கற்பனை கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அவங்களுக்கு கற்பனை கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடம் தான் ஒருத்தவங்களோட உணர்வு, ஆழ்மன எண்ணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இவங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே நீச்சமாகிறாரு. லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல போய் நீச்சமாயிடுறாரு. அதாவது 5ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்துல நீச்சமாகிறாரு. அது மாதிரி லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு. இவங்க வாழ்க்கை பூரா இவங்க வாழ்றதே பிள்ளைக்காகத்தான் வாழ்வாங்க. வாழ்க்கை பூரா ஐயோ நான் இல்லைன்னா என் பிள்ளை என்னத்துக்காக, நான் இல்லைன்னா என் பிள்ளை என்னத்துக்காக, பிள்ளைன்னு அவங்க வாழ்க்கையே பிள்ளைக்காகவே வாழ்ந்தே சலிப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தான் தலையில போட்டுக்குவாங்களே தவிர பிள்ளைங்களோ புருஷனோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு கான்பிடென்ட். அதே மாதிரி இவங்களோட பணம் ஈட்டும் திறமை எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன். மாத வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு விதத்துல இவங்களுக்கு மாத வருமானம் ஒரு 5000, 10,000, 50,000, லட்சமா அவங்க ஜாதக ரீதியா அந்த 2ஆம் அதிபதி சூரியன் 5, 8, 11ஆம் அதிபதிகள் இருக்கிற நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு வருமானம் உண்டு. ஆனா வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக உண்டு. குடும்ப பெண்ணாக வீட்டோட இருக்கிறவங்களாக இருந்தா கூட ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யறது, ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, கேட்டரிங் பண்றது. சில பேர் இந்த கோழி வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, மாடு வளர்க்கறது, பால் பண்ணை வச்சு நடத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யறவங்களுக்கு, டெய்லரிங், இப்படி என்னதான் ஒரு தொழில் செஞ்சு கடகராசி சும்மாவே இருக்காது. சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்களாக இருப்பாங்க. சின்சியாரிட்டி தொழில்ல ரொம்ப ரொம்ப சின்சியாரிட்டி உண்டு. ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம அடுத்த வேலைக்கு அவங்க போகவே மாட்டாங்க. சிரத்தையோட ரொம்ப கவனமா செய்வாங்க. ஆனா இந்த ராசி அதிபதி சந்திரன் வளர்ந்து தேயும் கிரகம் அப்படின்றதுனால ஒரு மாசத்துக்கு தேவையான வருமானத்தை ஒரு வாரத்திலேயோ ஒரு 10 நாள்லயோ சம்பாதிச்சு முடிச்சிருவாங்க. மித்த நாள்லாம் லெசரா இருந்தாலோட கவலையை அதிகமா இவங்க கூட்டிக்கிட்டே போவாங்க. அந்த பிள்ளைக்கு அது செய்யணும், இந்த பிள்ளைக்கு இது செய்யணும், அந்த பிள்ளை அங்க படிக்குது, இந்த பிள்ளை இங்க படிக்குது அப்படின்னு அந்த லெசர் டயத்திலேயே அவங்க பிள்ளைகளை பத்தியதான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா வச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாகறதுனால இவங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை குறைச்சுக்கணும். ஷேரு, பங்கு சந்தை, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ஆர்வத்தை குறைச்சுக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அது மாதிரி அவங்க பிள்ளைங்க மேல ரொம்ப நாட்டம் வச்சுக்க கூடாது. ஏன்னா லக்னாதிபதி 5ல நீச்சம், 5 கூட லக்னத்துல நீச்சம் அப்படின்றதுனால பிள்ளைங்க மேல ரொம்ப ஆர்வம் வச்சு கொடுக்கணும். அவங்க பிள்ளைங்க போய் ஒரு கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போனாலோ வெளிநாட்டுக்கு போனாலோ அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். ஐயோ வெளிநாட்டுல போயிட்டேன், என் பிள்ளை நான் இல்லாம கஷ்டப்படுமா அப்படின்னு கல்யாணத்தை கூட தடை பண்ணி வச்சுக்குவாங்க. நாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு செய்ய மாட்டோம் அப்படிம்பாங்க. கடகராசி கடகத்துல பிறந்தவங்க வெளியூர் மாப்பிள்ளைக்கு, வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு எல்லாம் பிள்ளையோ பொண்ணையோ குடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதே வெளியூர் பொண்ணையும் தம்மோட பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. வெளியூர் பொண்ணுன்னா அப்ப பையன் அங்க போயிருவான்ல, அங்க போனா நம்ம பையன் இல்லாம 2-3 நாள் இருக்கணுமே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ரொம்ப பயங்கரமா யோசிப்பாங்க. நடக்காததெல்லாம் நடக்கிற மாதிரியே யோசிச்சு கற்பனை பண்ணியே அவங்களுக்குள்ள அவங்க ஒரு வியாதியை வளர்த்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் ராசியிலே உச்சமாகிறதுனால நிலையான நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய உத்தியோகம் அவங்களுக்கு உண்டு. ஆனா இவங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமா கடன் வாங்கக்கூடாது. அதிகமாக கடன் வாங்கினா அவங்களால திரும்ப கட்டக்கூடிய திறன் இருக்காது. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம் லக்னத்து கூட கனெக்ட் ஆனா அவங்க அதிகமா கடன் வாங்கி
சொத்து வாங்கக்கூடாது. இப்ப இவங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருந்தா கூட 4ஆம் இடத்துல வந்து விசாகம் நட்சத்திரம் வந்து இருக்கு, குருவோட விசாக நட்சத்திரம் இருக்கு. அதாவது 6ஆம் அதிபதியான குருவோட விசாக நட்சத்திரம் வந்து 4ஆம் இடத்துல வந்து இருக்குது. அதனால வந்து இவங்க வந்து கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடனால வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாட்டை வந்து சரி செய்யறதுக்காக வந்து தகுதிக்கு மீறி வந்து கடன் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க விஷயத்த வந்து தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து வீடு கட்ட போறாங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 75% பணம் வச்சுக்கணும். 25% வேணா அவங்க வந்து கடன் வாங்கி வந்து வீடு கட்டலாம். அப்படி இருந்தா அவங்க லைஃப்ல வந்து கடனால வந்து பாதிப்பு வந்து இருக்காது. அது மாதிரி இவங்க வந்து எப்பயுமே இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 7ஆம் அதிபதி சனி பகவானே வந்து 8ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறாரு. ஃபேமிலிக்கே வந்து இவங்க வந்து எப்பயுமே வந்து இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த எதிர்பாராத இடர்களை வந்து இவங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சனியோட நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து இருக்கும். இவங்க எவ்வளோ நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா கூட 7ஆம் அதிபதியே வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒண்ணு இவங்க வசதியாக இருந்தா வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணையை வந்து இவங்க வந்து நீ என்ன கொண்டு வந்தேன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்ல வாழ்க்கை துணை வந்து வசதியாக இருந்தால் இவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளால எதுவுமே நம்ம வீட்டுல நமக்கு செய்யலையே, நம்மளை வந்து இப்படி பெரிய இடத்துல வந்து தள்ளிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மன உளைச்சல் வந்து இருக்கும். ஆனாலும் 7 குடையவனும் 8 குடையவனுக்கும் சம்பந்தப்படுறதுனால திருமண வாழ்க்கையில இவங்க வந்து விட்டு கொடுத்து போறதுதான் இவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் திருமண வாழ்க்கை மனக்கசப்பாகவே வந்து அது மாதிரி இவங்களுக்கு வந்து குரு வந்து உச்சமாகிறது நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அதாவது 6ஆம் அதிபதி உச்சமாகிறது வந்து உத்தியோக ரீதியான நல்ல அமைப்பு இருந்தா கூட கடன் நோய் சார்ந்த விஷயங்கள்ல அது வந்து பாதிப்பு. ஆனா பாக்கியாதிபதியாக அவர் வந்து ஒரு லக்னத்துல வந்து உச்சமடையும் போது தந்தையால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுகிரகங்கள் உண்டு. தந்தையால் நல்ல பலன்கள் நிறைய வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சில பேருக்கு தந்தை வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்தா தந்தையோட அந்த அரசாங்க வேலை கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. கடக ராசிக்கு 6ஆம் அதிபதியான குருவே 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தை வந்து என்ன தொழில் பண்றாரோ என்ன உத்தியோகம் பண்றாரோ அந்த தொழில் உத்தியோகத்தை இவங்க வந்து ஏத்து நடத்தக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. தந்தை வந்து அரசு ஊழியராக இருந்தா தந்தையோட அந்த வாரிசு வேலை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே 6ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தை வந்து எவ்வளவு சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் ஒரு காலத்துல வந்து தந்தைக்கு வந்து கடனோ நோயோ வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அதாவது கடக லக்னத்துக்கு ஏக யோகாதிபதி வந்து செவ்வாய். இவங்க வந்து ராணுவம், மிலிட்ரி, போலீஸ், ஃபயர் சர்வீஸ், கேட்டரிங் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். அதாவது இவங்க வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த உணவு சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பண்ணா கூட இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தொழில் அப்படிங்கும் போது அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். 5ஆம் அதிபதியே வந்து 10ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து அரசு உத்தியோகத்துல போய் பணிபுரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த 5ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வந்து குழந்தைங்களால நிறைய வந்து மன உளைச்சல் வந்து இருக்கும். குழந்தைகளால மன உளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க வந்து வெளியில இருக்கிறாங்களேன்னு கவலை வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரம் புத்திர தோஷம் வந்து இவங்களுக்கு இருக்கும். புத்திர தோஷம் இருக்கும் அப்படின்னா அதாவது இயல்பாவே வந்து கரு உருவாகி வந்து அழியிறது, இல்ல குழந்தைங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நோய் தாக்கங்கள் வந்து இருக்கிறது. இப்படி ஏதோ குழந்தைங்களால அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு குறுகிய காலம் அந்த செவ்வாய் தசை அப்படி நடந்தா அந்த காலகட்டங்கள் மட்டும் குழந்தையால மன உளைச்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்து. சுக்கிரன் வந்து லாபாதிபதி, அவரே வந்து பாதகாதிபதி. அப்ப இவங்க வந்து தாய் மேல அதிகமாக வந்து பற்று வைக்க கூடாது. அம்மா நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து ஹாய் பாய்ன்னு வந்து இருக்கணும். மொத்தமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க உறவுகளுக்கு மேலவே அவங்க ரொம்ப அன்பு வச்சுதான் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து அதிகமாகுது. அப்ப வந்து தாயாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இவங்க வந்து எட்ட நின்றுட்டாங்கன்னா கிட்ட போக அவங்களால இவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து அதிகமா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பிள்ளைய நான் அப்படி படிக்க வச்சேன், ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த பிள்ளைய என்னன்னு கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்லாம் தேவையில்லாத கவலைகளை வந்து இவங்க வந்து வளர்த்துக்க வந்து கூடாது. இவங்க வாழ்க்கையில இவங்க வந்து வளம் பெற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசி வந்து எப்பயுமே வந்து புனித நீராடல் வந்து அதிகமா வந்து பண்ணணும். ஏதாவது நீர்நிலைகளுக்கு போகணும். வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கையோ வருஷத்துக்கு ஒருக்கையோ வந்து புனித நீர்நிலைகள்ல போய் இந்த கொடுமுடி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பவானி இந்த மாதிரி ஆறுகள்ல போய் வந்து குளிக்கிறது, கடல்ல போய் குளிக்கிறதுன்னு வந்து அடிக்கடி வந்து புனித நீராடல் பண்ணும்போது அவங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த கர்மாக்கள் எல்லாமே குறைஞ்சு அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல நிலைக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலைகள்
உருவாகும். நன்றி, வணக்கம்.